உங்களை பார்த்து சிரித்தவர்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக மாறுவார்கள். இந்த கதை அதை பற்றியது. ஏளனம் உங்களை உடைத்ததா அல்லது உங்களை உயர்த்தியதா? இந்த கதை உங்களுக்கான பதில். ஏளனம் செய்தவர்களே உங்கள் முன்னேற்றத்தின் முதலாவது படி என்றால் கேளுங்கள் இந்த கதையை. வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் விஷயம், உங்களை பார்த்து நீ இதுக்கு லாயக்கா, உன்னால் முடியுமா என்று சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு வலித்திருக்கும். அதை பற்றித்தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு யானை இருந்தது. பெரிய உடல், பெரிய குரல், பெரிய அகந்தை. சிறிய எறும்புகளை பார்த்து அது தினமும் சிரித்தது. உங்களால் என்ன பண்ண முடியும் என்னை? எறும்புகள் கோபப்படவில்லை, வாதம் செய்யவில்லை. அவை என்ன செய்தன தெரியுமா? அந்த ஏளனத்தை அழுகையாக மாற்றவில்லை, ஆற்றலாக மாற்றின. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் யானை சேற்றில் சிக்கிக் கொண்டது. அதன் பெருமை கொண்டு யானையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது அந்த எறும்புகள் ஒன்றாக சேர்ந்தன. சிறியவை, ஆனால் ஒற்றுமையோடு சேர்ந்தன. யானையை கடித்தன. யானை வெளியே வந்தது. அப்போதுதான் யானைக்கு புரிந்தது, நாம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று. எறும்புகளுக்கும் புரிந்தது தங்களுடைய வலிமை என்னவென்று. ஆம், ஏளனம் செய்பவர் உங்களை தடுக்கவில்லை, உங்களை உந்தி தள்ளுகிறார் உங்கள் வெற்றியை நோக்கி. உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு யானை இருக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த சந்தேகமாக கூட இருக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகள் உங்கள் வெற்றிக்கான எரிபொருள். உங்கள் அமைதியான உழைப்பு உங்கள் சிறந்த பதில். நன்றி. உயரத்துக்கு போக ஏளனமே சில நேரம் இனியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.